இந்துத்துவா கட்சினா ஒரே கட்சி வந்து பிஜேபி கட்சி தான், அண்ணாமலை கட்சி தான். அவர் தான் ராமர் கோயில் பாரு, சீதாவுக்கு திடீர்னு கோயில் கட்டணும்னு சொல்லுவார். இல்லை, அம்மா அவங்க இருந்த வரைக்கும் இந்த இந்துத்துவ கட்சினா நான் பார்க்கல. ஒரு ஆள் இல்லாத போது எதை வேணாலும் சொல்லலாம்ல, உயிரோடு இல்லாத போது எதை வேணாலும் சொல்லலாம், இருக்கும்போது நேரில் சொல்லணும். அண்ணாமலை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மறைந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு இந்துத்துவவாதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? இப்போ ஜெயலலிதா அவங்க வந்து எல்லாத்தையும் ஆதரிச்சாங்க, இந்துத்துவம் ஆதரிச்சாங்க, இந்துக்கள் ஓரளவுக்கு ஆதரிச்சவங்க தான் அவங்க. ஒரு டைம் கூட நம்ம அவங்க ஆட்சியில் இருக்கப்ப அந்த ஆடு இருக்கு இல்லைங்களா, ஆடுலாம் வெட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி தடை பண்ணாங்க, டோட்டலாக பேன் பண்ணாங்க. பேன் பண்ணிட்டு ரெண்டாவது என்ன பண்ணிட்டாங்க, இது கொஞ்சம் எதிர்ப்பு ஜாஸ்தியாகவும் அப்பயே வாபஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைம் அவங்க இந்துக்களுக்கு தான் பாவம் அது செய்யலை, கரெக்டாக அவங்க இந்துத்துவ கொள்கை தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க வந்து இப்போ எஸ்டிபிஐ கூட்டணி வச்சுருவாங்க, ஏடிஎம்கில் வந்து எஸ்டிபிஐ கூட்டணி வச்சோன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கூட்டணி வந்துட்டாங்கன்றத இந்துத்துவ கொஞ்சம் எதிர்க்கிற மாதிரி தெரியுது, புரியுதுங்களா? அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து எஸ்டிபிஐ வந்துட்டாங்க, பரவாயில்ல நம்ம இந்துத்துவ கையில் எடுத்தோம்னா அவங்க தப்பாக நினைப்பாங்க, அந்த அரசியல் ஆதாயத்துக்காக இவங்க வந்து பேக் வாங்குறாங்க. அதாவது ஜெயலலிதா வந்து இறந்து போயிட்டாங்க, அதனால் இறந்தவங்களை பற்றி பேசுகிறதுல வந்து அது சரியில்லாத விதை. அண்ணாமலை வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பார். இந்துத்துவா கட்சினா ஒரே கட்சி வந்து பிஜேபி கட்சி தான், அண்ணாமலை கட்சி தான். வேறு எந்த கட்சியுமே இந்துத்துவா கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தளவில். நம்ம பிஜேபி மட்டும்தான். அவங்க ஓட்டு அதாவது ஓட்டை வாங்கணும், மற்ற கட்சியெல்லாம் குறை சொல்லணும், ஓட்டு வாங்கணுங்கிற ஒரு காரணம். ரெண்டாவது என்னதுன்னா, நேற்று வரைக்கும் வந்து அவங்க வந்து ஏடிஎம்கோட கூட்டணி போடணுங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க அண்ணாமலை. ஆனால் அதுக்கு முடிவுக்கு இவங்க இடம் கொடுக்கல. பழனிசாமி வந்து இடம் கொடுக்கல, அதிமுக இடம் கொடுக்கல. அதனால் இப்போ அப்படி சொல்கிறார். அப்போ நேற்று வரைக்கும் அது இந்துத்துவா கட்சி இல்லை, இன்றைக்கு இந்துத்துவா கட்சினாச்சுன்னா அது முழுக்க தவறு. ஆமாம், அப்படி இந்துத்துவா கட்சினா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்துத்துவா கட்சி. ஒரே மத கொள்கைகள் கட்சி அதுதான். அவர் தான் ராமர் கோயில் பாரு, சீதாவுக்கு திடீர்னு கோயில் கட்டணும்னு சொல்லுவார். இப்படி பல இதாக பேசுவார். அப்படி ஒரு நேரத்துக்கு ஒன்று பேசிட்டு பாரு, யார் மோடியை தான் பேசுவார், அண்ணாமலையை தான் பேசுவார். இல்லை, அம்மா அவங்க இருந்த வரைக்கும் இந்த இந்துத்துவ கட்சினா நான் பார்க்கல. மோஸ்ட் ஆஃப் வந்து அவங்க எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு திமுக பார்ட்டி தான். அப்படி இருந்தாலும் நான் என்னோடய விஷுவலில் வந்து பார்க்கும்போது அவங்க அந்த மாதிரி தனித்துவமாக வந்து செயல்படலை. பட் அவங்கள சார்ந்தவங்க இருக்காங்கல்ல, அந்த பிராமின்ஸ், அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள வச்சு வேணால் இந்துத்துவ கட்சி மாதிரி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மாதிரி கொண்டு வரல. இந்துத்துவவாதின்னு சொல்ல முடியாது, இந்துத்துவம்னு சொல்ல முடியாது, சரியானது முடிவு எடுத்தாங்க. இந்த முடிவுகள் எடுக்கிறப்ப கரெக்டாக எடுத்தாங்க, சாதகம் பாதகம் பார்க்கல, எடுக்கலாம், இந்த முடிவு எடுத்தால் எடுக்கலாம். எல்லாருமே இப்போ பாஜக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே அதிமுக வந்துட்டு குறிப்பிட்டு தாக்கப்படுறது எதனால? அதிமுகவா? அதாவது அவங்களுக்கு ஒரே ஒரு கோபம் என்ன தெரியுமா, அவங்க கூட கூட்டணி போகல, அதான் ஒரு அதான் காரணம். அந்த ஒரே ரீசன் தான். கூட்டணி போயிருந்தாச்சுன்னா அவங்க வந்து பெரிய ஆளு, ஜெயலலிதா அம்மா தான் நல்ல ஆளு, அந்த அதிமுக கட்சி தான் அந்த பெரிய கட்சி, நல்ல தேசபக்தி உள்ள கட்சி அவர் சொல்லுவார், அண்ணாமலை சொல்லுவார். இப்போ மறைந்த ஒரு முதலமைச்சரை பத்தி இந்த மாதிரி பேசுறது எந்த விதத்துல சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது மறைந்த முதலமைச்சர் என்னன்னாச்சுன்னா, அவங்க செய்த தவறுகளை வந்து சுட்டி காட்டுறது நம்ம தவறு இல்லை. அவங்க செய்த தப்புகளை நீங்கள் கேட்டுங்க, அந்த அம்மா காலத்தில் அப்படி பண்ணாங்களா அது சொல்லலாம். இந்த கட்சி வந்து இந்துத்துவ மத பிரச்சனை கிளப்புறதுக்கு வந்து இது வந்து சரியில்லை. அந்த அம்மாவை பற்றி பேசக்கூடாது, இறந்து போனவர் போய் பேசக்கூடாது. இப்போ தமிழிசை செல்வன் அப்படின்றவர் என்ன சொல்றாரு? தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருவேளை இப்போ வந்துட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்திருந்தா முதல்ல அவங்க தான் வந்துட்டு அந்த ராமர் கோயிலுள்ள வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க ஒரு மதவாதி அப்படின்னு. ஒரு ஆள் இல்லாத போது எதை வேணாலும் சொல்லலாம்ல, உயிரோடு இல்லாத போது எதை வேணாலும் சொல்லலாம், இருக்கும்போது நேரில் சொல்லணும். அவங்க இருக்கும்போது நேரில் சொல்லவே இல்லையே, அதை பற்றி சொல்லவே இல்லையே. இப்போ தானே சொல்ல, அந்த அம்மா கவர்னராக இருந்தாங்க, எதுக்கு ராஜினாமா பண்ணிட்டு இருந்தாங்க? 2 மாநில கவர்னர் தான், ஒரு மாநில கவர்னர் கிடையாது, 2 மாநில கவர்னராக இருந்தாங்க, பொறுப்பில் இருந்தாங்க. அந்த கவர்னர் பதவி எதுக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க? தென்சென்னையில் வந்து எம்பிக்கு வேட்பாளராக நிற்கணும், ஜெயிக்கணும், பிஜேபியில் வந்து மத்திய அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு நினைக்க. அந்த அம்மாவும் ஜெயிக்க போகிறது இல்லை, பிஜேபி கட்சியை ஜெயிக்காது, மோடியே ஜெயிக்க மாட்டார். இதான் உண்மை நிலை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.